வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் பகுதியில் உள்ள டிஎன் பாளையம் சாலையை மேம்படுத்துவதற்காக ரூபாய் 1,39,00,000 மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டுள்ளது. ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு குமரேசன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்கின்ற ஒப்பந்ததாரர் அவர்களுக்கு 1,16,40,525 ரூபாய்க்கு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை பொறியாளர் தீனதயாளன், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன் மற்றும் ஒப்பந்ததாரர்கள், ஊர் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பிரான்ஸ் நாட்டிற்கு கல்வி சுற்றுலா செல்லும் ஆச்சாரியா பள்ளி மாணவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரியில் இருந்து பிரான்ஸ் நாட்டிற்கு கல்வி மற்றும் கலாச்சார பயணமாக ஆச்சாரியா பள்ளி மாணவர்கள் செல்கின்றனர். இவர்கள் இன்று சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் தலைவர் அரவிந்தன் தலைமையில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பெத்திசெமினார் பள்ளி மற்றும் சத்தியாலயம் பள்ளி மாணவர்களை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சந்தித்து தனி மனிதர் சுகாதாரம், குப்பைகளை வகைப்படுத்துதல், நோயற்ற வாழ்வு போன்றவை குறித்து மாணவர்களுடன் உறுதிமொழி எடுத்தார். மாணவர்களுக்கு சுத்தம் குறித்து அறிவுரைகளை வழங்கி அவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நீர், நிலம், காற்றை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மாணவர்களிடையே கேட்டுக்கொண்டார். இறுதியில் பங்கு கொண்ட பள்ளிகளுக்கு சான்றிதழ் சட்டமன்ற உறுப்பினரால் அளிக்கப்பட்டது. உடன் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் யுவராஜ், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியைகள், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜு, மாநில மகளிரணி துணை அமைப்பாளர் காயத்ரி, கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் அண்ணா நகர் பின்புறத்தில் உள்ள உட்புற சாலைகளுக்கு வாய்க்கால்கள், குறும்பாலம் கட்டுதல் மற்றும் பதிப்பு கற்கள் அமைக்கும் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 30,89,881 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். பிரதமர் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் கைவினை கலைஞர்களுக்கு 1,00,000 ரூபாய் முதல் 3,00,000 ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகின்றது. இதற்கான பதிவு முகாம் முருங்கப்பாக்கத்தில் உள்ள கைவினை கிராமத்தில் நடைபெற்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் துவக்கி வைத்தார். கடந்த ஆண்டு துவங்கப்பட்ட இத்திட்டத்திற்கு மக்களிடையே பெரும் அளவில் விழிப்புணர்வு ஏற்படவில்லை. இதுவரை புதுச்சேரியில் 350 பேர் மட்டுமே பதிவு செய்துள்ளனர். கைவினை தொழில் உட்பட 18 தொழில் செய்பவர்களும் இதில் இணைக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் புதுச்சேரியில் கைவினை கலைஞர்கள் 10,000 பேர் மற்றும் 18 தொழில்கள் செய்பவர்கள் என 3,00,000 பேர் உள்ளனர். இவர்கள் அனைவரும் இத்திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக விழிப்புணர்வு முகாம் மற்றும் பதிவு முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான கைவினை கலைஞர்கள் பங்கேற்று கடன் பெறுவதற்கான பதிவினை செய்து கொண்டார்கள். பூத்தொடுப்பவர், டோபிகானா பணியாளர்கள், மீன்வலை பின்பவர்கள், முடி திருத்துவோர், செங்கல் தொழிலாளி என அனைவருக்கும் இத்திட்டம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தினை தொழிலாளர்கள் பயன்படுத்திக் கொண்டு
தங்களது தொழிலை மேம்படுத்த வேண்டும் எனவும் தேசிய விருது பெற்ற கைவினை கலைஞர் முனுசாமி கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் தங்கத்தேரின் மரத்தேர் வெள்ளோட்டம் வைபவமானது ஆலயத்தில் நடைபெற்றது. இந்த புதிய தங்கத்தேர் ஸ்வர்ணரத மரத்தேர் வெள்ளோட்டம் விடுவதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் முன்னிலையில் புதிய தங்கத்தேரின் ஸ்வர்ணரதம் மரத்தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். கடலூர் மாநகராட்சி கடலூர் புதுப்பாளையத்தில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள உணவகத்தில் இரவு 10:30 மணியளவில் பசி காரணமாக ஒரு பெண், 3 ஆண் உட்பட 4 பேர் உணவருந்தியுள்ளனர். இரவு 11:30 மணியளவில் உணவருந்திய பெண்மணிக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முற்பட்ட பொழுது மீதமிருந்த 3 பேருக்கும் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையிலும் வயிற்றுப்போக்கு மட்டும் நிற்கவில்லை என மன வருத்தத்துடன் தெரிவித்தனர். மத்திய அரசு மூலம் நாடு முழுவதும் ஸ்வச்தா ஹி சேவா சிறப்பு தூய்மை பணிகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் அவர்களின் வழிகாட்டுதல் படி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்தில் ஸ்வச்தா ஹி சேவா சிறப்பு தூய்மை பணிகள் 14/9/2024 அன்று முதல் நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக இன்று ஸ்வச்தா ஹி சேவா சிறப்பு துப்புரவு பணியினை திருபுவனை கிராமத்தில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் அவர்கள் தலைமையில் அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறப்பு விழிப்புணர்வு ஊர்வலத்தினை கொடியசைத்து துவக்கி வைத்து இதில் சுற்றுப்புற தூய்மை பாதுகாப்பு, பிளாஸ்டிக்கினை ஒழிப்போம், குப்பைகளை தரம் பிரித்து தருவோம் போன்ற விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு திருபுவனை கிராமத்தில் உள்ள வீதிகளில் மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த ஊர்வலத்தில் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவியர் பங்கு பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் செய்திருந்தனர். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் மற்றும் ஒரு மகுடம் நடக்கவிருக்கும் ஆஸ்திரேலியா இந்தியாவிற்கான 19 வயதிற்குட்பட்ட ஆடவர் சர்வதேச இளைஞர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடர் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் வெற்றியை அங்கீகரித்து இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியம் ஆஸ்திரேலியா 19 வயதிற்குட்பட்ட ஆடவர் சர்வதேச இளைஞர் ஒருநாள் தொடரை நமது மண்ணில் நடத்த உள்ளது. வரும் 21, 23, 26 ஆகிய தேதிகளில் தொத்திப்பட்டு சீக மைதானத்தில் பகல் ஆட்டமாக நடக்க உள்ளது. கடந்த 2 நாட்களாக இதற்கான வலைப்பயிற்சியில் இரு அணி வீரர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். நாளை 21ஆம் தேதியன்று நடக்கவுள்ள முதல் சர்வதேச போட்டிக்கான ஏற்பாடுகளை கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் நிர்வாகிகள் முழு முனைப்புடன் செய்து வருகின்றனர். சர்வதேச போட்டிக்கு காவல்துறை சிறப்பான பாதுகாப்பும் ஒத்துழைப்பும் கொடுத்து வருகின்றது. இந்திய அணியின் முன்னாள் வீரர் ராகுல் டிராவிட்டியின் மகன் சமித் டிராவிட் மற்றும் IPL தொடரில் ஆடிய பல வீரர்கள் இந்த தொடரில் ஆட உள்ளனர் என்பது சிறப்பாகும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.